ஹலோ டெலுலு பீப்புள், நான் உங்கள் கிவி. இன்றைக்கி நம்ம போராஹே எஃப்எஃப் டெய்ல்ஸில் ஜங்குக்கான ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் என்னோடய சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட கமெண்ட் வந்து இட் ரியலி மீன்ஸ் அ லாட் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹீரோ இன்ட்ரோ பார்த்துடலாம். ஜங்குக்கு 22 வயசு ஆகுது. காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கான். அவன் தான் காலேஜோட ஹாட் த்ராப் அஃப்கோர்ஸ். அண்ட் ஆல்சோ ஜங்குக் வந்து பேஸ்கெட் பால் கேப்டன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கேப்டனும் கூட காலேஜில். சொல்லவே வேணாம், எல்லா பொண்ணுங்களும் அவன் பின்னாடி தான் சுற்றிட்டு இருப்பாளுங்க. ஜங்குக்கோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிச்சு. அண்ட் ஆல்சோ ஜங்குக் வந்து இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் பண்ண மாட்டான். அவனுக்கு 1008 ப்ரப்போசல் வரும் ஒரு நாளுக்கு. ஆனால் அவன் எதையுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். அவன் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஒன் நைட் ஸ்டாண்ட் மட்டும்தான். அவனை பொறுத்த வரைக்கும் லவ்ன்ற ஒரு விஷயம் வந்து எக்ஸிஸ்டே ஆகலை அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிட்டு இருந்திருப்பான். ஏன்னா அவன்கிட்ட நிறைய காசு இருக்கிறதுனால எல்லோரும் வந்து நம்மளை வந்து அந்த மணிக்காக தான் லவ் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு தாட்லேயே ஜங்குக் வந்து எல்லாருமே பார்த்துட்ருப்பான். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? மணி 10 என்ன தான் காலேஜ் போகிறதா ஐடியாவே இல்லை, லீவ் போட்டாச்சு படு, சும்மா என்னன்னு தெரியாமல் படுத்துட்ருக்கா, அது ஆல்ரெடி அட்டெண்டன்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு உங்கள் அம்மா கத்திக்கிட்டே ரூம்குள்ளே வந்து கதவு திறக்கிறாங்க. நீங்கள் நல்லா கவுந்தடிச்சு படுத்துட்ருக்கீங்க. அம்மா கொஞ்சம் நேரம் இருமா, பொறுமையாக போகிறம்மா, காலையிலே கத்திக்கிட்டே இருக்காதம்மா. கத்திக்கிட்டே இருக்கண்ணா, மணி 10 காலேஜ் எத்தனை மணிக்கு உனக்கு? நேரம் கிளாஸ் போயிட்டு இருந்திருக்கும், ஏதாச்சும் போட்டு படுத்தா தானே. என் உயிரை வாங்குது பாரு, எதுக்கு தான் உனக்கு ஃபீஸ் கட்டுறேன்னே தெரில வயனானா. அப்போ தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது. ஏந்திரிச்சு உங்கள் அம்மாவை பார்த்து, என்னம்மா மணி 10 உண்மையாக சொல்கிறியா, சும்மா எழுப்புறதுக்காக போய் சொல்கிறியா? எருமை மாடே, ஒழுங்காக பாரு, மணி 10 தான் ஆச்சு. உன்னையாமல் இவ்வளோ நேரம் தூங்க சொன்னது? உடனே நீங்கள் கேட்குறீங்க, மணி 10 ஏமா என்ன எழுப்பல? ஏண்டி 6 மணிலேருந்து உன்னை எழுப்பிட்டுருக்கேன்டி, கீழே இறங்கி வந்தால் தானே. ராத்திரிலாம் ஃபோன் பார்க்க வேண்டியது, காலையிலாம் படுத்து தூங்க வேண்டியது, காலேஜில் பாதி நாள் லீவ் போட்டே போகுது. ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க, மணி உண்மையாலுமே 10 ஆயிருக்கும். இவ்வளோ நேரமாக தூங்குனேன் அப்படின்னு நீங்களே நினச்சிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே கடன்னு ஓடுறீங்க. ஓடி போய் குளிச்சதும் குளிக்காதமா வெளியே ஓடி வந்து கையில் கிடைக்கிற ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு காலேஜ்க்கு ஓடி போகிறீங்க. பஸ்ஸை பிடிச்சி காலேஜில் போய் நின்றா மணி 11 ஆயிருக்கும். பிரேக் பீரியடு, எல்லோரும் சுற்றிட்டுருக்காங்க. அப்போ தான் கிளாஸ்க்குள்ளே போய் உட்காடுறீங்க. 2 பீரியட் அட்டெண்டன்ஸ் போயிருக்கோம். அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வரா. இன்றைக்கி நீ வரலன்னு நினச்சேன், என்ன மச்சான் வந்துட்ட? இல்லைடா, செம்ம லேட்டாக தூங்கிட்டேன் போல் மச்சான், அட்டெண்டன்ஸ் வேறு இல்லைடா, அதான் வந்துட்டேன். அதானே பார்த்தேன், ராத்திரிலாம் ஃபோன் நோன்றி, ஆள் இருந்து நோண்டினா கூட பிரச்சனை கிடையாது, எதுக்கு தான் நோன்றியோ தெரியல அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு உள்ளே நுழையிறா. இவ தான் லில்லி, உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. காலேஜ் இந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து நீங்களும் அவ்வளோ ஒன்றா தான் இருக்கீங்க. அப்படியே இப்போ தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. ஏன்னா காலையில் ஏந்திரிச்சதில் உங்களுக்கு செம்ம தலைவலி வேறு வந்திருக்கும். என்ன நடக்குதுன்னே புரியாமல் கடன்னு வந்ததில் அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸில் உட்காந்துருக்கீங்க காலேஜில். லில்லி வந்து பக்கத்தில் உட்கார்றா, சிப்ஸ் பேக்கெட் உங்கள்கிட்ட கொடுக்குறா, சாப்பிடு அப்படின்றா. நீங்கள் தேங்க்ஸ் மச்சான், காலைல சாப்பிடாம வந்துட்டேன்டா, நீ இருக்கவே தான் என் பொழப்பு ஓடுது அப்படின்றீங்க. லில்லி அதுக்கு பார்த்து, தெரியும் சாத்திட்டு சாப்பிடு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 10 மினிட்ஸ் ஆகிருக்கும். நல்லா தின்னுட்டு தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. உள்ளே அந்த ப்ரொஃபஸர் மேமே வந்துட்டாங்க. அந்த ஆயா பாட்டு கிளாஸில் நான் கிளாஸ் நடத்திட்டுருக்காங்க. நீங்கள் பின்னாடி உட்காந்து நல்லா லில்லி கூட கதை அடிச்சிட்ருக்கீங்க. அப்படியே படுத்துட்டு கதை அடிச்சிட்டு இருக்கும்போது லில்லி சொல்கிறா, மச்சான் காலைல நீ வந்துருக்கணும்டா, காலைல ஒருத்தி பொழிச்சுன்னு வாங்கினாடா அப்படின்றீங்க. அப்படின்னு அவன் சொல்கிறா. யாரா இன்னைக்கு எவடா அப்படின்னு கேட்குறீங்க கேஷுவலாக. அந்த ஷாதா தான், ஜங்குக்கிட்ட ரோஸ் எடுத்துகிட்டு நீட்னா அடிச்சு அமிச்சிட்டான் அப்படின்றா. நீங்கள் எல்லாமே உங்களுக்கு எப்பயும் பழகுனது தான், அதான் தெரிஞ்ச கதையாச்சு, தினமும் ஒருத்தி அடி வாங்குவா அப்படின்றீங்க. ஆக்சுவலாக நீங்களுமே ஜங்குக்கு லவ் பண்ணுறீங்க. காலேஜ் இந்த ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே லவ் பண்ணுறீங்க. ஆக்சுவலி அட்மிஷன் போட வந்தப்போ ஜங்குக்கு பார்த்துருப்பீங்க. இவங்க காலேஜ் ஹாட் த்ரோப் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஜங்குக்கு பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் அப்போ சொல்லியிருக்கலாம் மாட்டிங்க. இப்போ அப்படியே காலேஜ் செகண்ட் இயரே பாதி முடிக்க போகிறீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படியே உங்ககிட்டே வச்சுட்ருக்கீங்க உங்கள் லவ்வை. ஏன்னா எல்லோரையும் பொறுத்த வரைக்கும் அது எல்லாருக்குமே இருக்க ஒரு க்ரஷ், ஓகேவா? ஜங்குக்கை வந்து எல்லா பொண்ணுங்களுமே லவ் பண்ணும். இப்போ வந்து ஃபஸ்ட் இயர் சில்வானுங்க கூட லவ் பண்ணுது. அதனால உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே சொல்லாமலே இருந்திருப்பீங்க. லில்லிக்கு பார்த்திங்கன்னா ஆள் இருக்கும். ஜிம்மில் தான் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பா. அவள் ரொம்ப தைரியமான பொண்ணு. ஜிம்மின்கிட்ட ஸ்டார்டிங்கில் போய் சொல்லியிருப்பா லவ் யூன்னு. அவனும் அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பான். ஆனால் உங்களுக்கு அந்த தைரியம்லாம் கிடையாது. லில்லிக்கு மாமா வேலை தான் பார்த்துருப்பீங்க இத்தனை நாள்.
அதான் லில்லி கிட்ட ஹெல்ப் கேட்டுட்ருக்கீங்க உங்களுக்கு பார்க்க சொல்லி. அவ்வளோ முடிஞ்சதெல்லாம் செய்வா, ஆனால் நீங்கள் ரொம்ப பயந்தவங்களி, எதுவுமே பண்ண மாட்டீங்க, வாய் வசனம் தான் பேசுவீங்க. ஜங்கு கிட்ட போனாலே ஆஃப் ஆகி திரும்பி ஓடி வந்துடுவீங்க. இதே மாதிரி தான் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ண போய் போய் நடக்கும். இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டில் பார்த்தோன்னா மெகடன் மேம் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. மேம் அப்படியே திரும்பி ஹூஸ் திஸ் அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தோன்னே ஜங்குக்கா வாப்பா என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தான் உள்ளே வரான். மேம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும் சொல்லிக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறான். மேம் சொல்லிக்கோப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் கிளாஸ் எதிர்க்க வந்து நிற்கிறான். அப்போ தான் மண்டே நீங்கள் தூக்கி பார்க்குறீங்க பின்னாடியிலேருந்து யாராவது அப்படின்ற மாதிரி. ஜங்குக் தான் அங்கே செம்ம மாதம் நின்றுட்டு 2 பட்டன்லாம் கைட்டி இருக்கு, செம்ம க்யூட்டாக ஹாட்டாக இருக்கான். அப்படியே கணத்தில் கையை வச்சு அவனை சைட் அடிச்சிட்டு இருக்கீங்க. ஜங்குக் எப்பயுமே கோல்டான வாய்ஸில் தான் பேசுவான், அதே மாதிரி தான் எப்பயும் பேசுகிறான். ஸ்போர்ட்ஸ் டே நடக்க போகுது guys நம்ம காலேஜில், எப்பயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு நேம் லிஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். இந்த இயருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்ச் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கம்பல்சரி யாராவது நேம் கொடுத்தாகணும், வந்து நேம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதே மாதிரி திரும்பி என்ன சொல்கிறான்னா, நம்ம காலேஜில் வந்துட்டு விமென்ஸ்க்காக பேஸ்கெட் பால் நடக்க போகுது, அதுக்கும் நீங்கள் பேர் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்டட் வந்து கேட்குறான். அதே மாதிரி சொல்லும் போது என்னென்னா, நீங்கள் லில்லியை பார்க்குறீங்க, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி. லில்லி வந்து உங்ககிட்ட பார்த்து பேஸ்கெட் பாலில் நேம் கொடுன்றா. மச்சான் எனக்கு தெரியாதுடா, அது என்னன்னே தெரியாதுடா, ஹைட் வேறு எட்டாதுடா அப்படின்றீங்க, ஏன்னா நீங்கள் ரொம்ப குட்டியாகவே இருப்பீங்க. லில்லி உங்ககிட்ட பார்த்து உனக்கு லவ் செட் ஆகணுன்னா பண்ணுறீ மயிறு அப்படின்ற மாதிரி உங்களை பார்க்குறா. ஒரு 10 ஆர்வக்கோளாறு நிற்கிது உங்கள் கிளாஸில், நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க, எல்லாம் ஜங்குக்கு மேலே அப்படியே வெறி கொண்டு சுற்றுற பொண்ணுங்க. நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நின்றுக்கிட்டே இருக்கீங்க. திடீர்னு லில்லி உங்கள் கையை பிடிச்சி மேலே தூக்கிடுறா இன்ட்ரெஸ்டட் அப்படின்ற மாதிரி. என்ன பண்ணுறதுனே தெரில. லில்லியை போய் ஒரு லுக்கு விடுறீங்க. லில்லி வந்து என்னால் முடிஞ்சது இதுதான் அப்படின்ற மாதிரி நிற்கிறா. அங்கே ஜங்குக் பார்த்துட்டான் அவங்க கை தூக்குனதை. இங்கே வாங்க ஃப்ரண்ட்டில் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா நேம் கொடுக்குறவங்களாம் ஃப்ரண்ட்டில் கூப்பிட்டு அவன் எக்ஸாம் பேரில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே கூட்டோன்னே நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்க, ஏஞ்சி போகிறமே நடந்து போகிறீங்க எதிர்க்க. தேவையில்லாமல் கையை தூக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கில் யாராவது நடந்து போயிட்டே இருக்கீங்க. போய் ஜங்குக்கு முன்னாடி நிற்கிறீங்க. எல்லார் பேரையும் எழுதிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். உன் நேமு அப்படின்ற மாதிரி கேட்குறான் கோல்டா. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு பொறுமையாக ஒய்என் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவங்க காதுக்கே கேட்டிருக்காது, அந்த மாதிரி சொல்லியிருப்பீங்க. அந்த நர்வஸ்னஸில் உங்களுக்கு வாயே திறந்துருக்க வராது. திரும்பி அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஒயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உடனே எழுதிக்கிறான். உங்களை பார்க்குறான். பார்த்துட்டு உங்கள் மேலேயும் கீழேயும் பார்க்குறான். நீங்கள் அப்படியே என்னத்தை பார்க்குறான் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ரொம்ப குட்டியாக இருக்கேன், விளையாடுவேன் நல்லா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் வந்து டிங்குன்னு மண்டையாடுறீங்க. என்ன கொஷின் கேட்டார் கூட நீங்கள் காதில் வாங்கலை, அதுக்குள்ளேயே டிங்கு மண்டையாடுறீங்க. உள்ளே கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் உங்களுக்கே. என்னடா குட்டியாக இருக்கும்னு கலாச்சிட்டானே அப்படின்ற மாதிரி. அவன் உடனே மேம் கிட்ட தேங்க்யூன்னு சொல்கிறான். அப்படியே விட்டுருவான்னு பார்த்தா செலக்ட் பண்ண நேமெல்லாம் கூப்பிடுறான். என்னை ஃபாலோ பண்ணுங்க, ஸ்போர்ட்ஸ் ரூம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போவே வா அப்படின்ற மாதிரி நீங்கள் லில்லியை பார்க்குறீங்க. லில்லி உங்களுக்கு பின்னாடியிலேருந்து சைன் காமிக்கிறா, போயிட்டு வா அப்படின்ற மாதிரி. நீங்களும் சரின்ற மாதிரி மண்டையாடிட்டு அவன் பின்னாடியே போகிறீங்க. அந்த 10 பொண்ணுங்களும் பின்னாடியே பிடிச்சி வச்ச பொம்மை மாதிரி நடந்து போகிறாளுங்க. நீங்கள் கடைசியாக நடந்து போகிறீங்க, என்னடா பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. நீங்களும் அப்படியே பின்னாடியே நடந்து போகிறீங்க. அப்படியே போய் ஸ்போர்ட்ஸ் ரூம்குள்ளேயே போயாச்சு. அவன் பாட்டுக்கு லைனாக நிற்க வைக்கிறான். எல்லா பொண்ணுங்களும் அப்படியே ஈன்னு இழுச்சிட்டு நிற்கிறாளுங்க. நீங்கள் மட்டும்தான் அதில் குட்டியாக இருக்கீங்க, ரொம்ப குட்டியாக இருக்கீங்க. அங்கே எல்லோரும் கொஞ்சம் வந்து பார்க்குற அளவுக்காச்சும் இருக்காங்க. நீங்கள் ரொம்ப ஒல்லியாக குட்டி பாப்பா மாதிரி இருக்கீங்க. அப்படின்னு நின்றுட்டுருக்கீங்க. நாங்கள் 3rd இயரு 2nd இயரு 1st இயர் எல்லாருமே இருந்திருப்பாங்க. எல்லாருமே ஃபில்டர் பண்ணி தான் எடுத்து வந்து ஒரே ரூமில் நிற்க வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் அப்படியே உங்கள் கிளாஸ் ஜென்மத்தை மட்டும் பார்க்குறீங்க. எல்லாம் அப்படியே அவனே கண்ணை வச்சு பார்த்துட்ருக்காளுங்க கம்மு போட்ட மாதிரி. நீங்கள் என்னடா பண்ணுறது தெரியாமல் சிக்கிட்டோமோன்ற மாதிரி பார்க்குறீங்க. ஜங்கு கொன்னே எதிர்க்க வந்து நிற்கிறான். எல்லார்ட்டும் ஏதாவது கொஷின்ஸ்லாம் கேட்குறான் பேஸ்கெட் பால் பற்றி. உங்களுக்கு அறிவே இல்லை பேஸ்கெட் பால் பற்றி, என்னடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் பேர் ஆன்சர் பண்ணுறாங்க, கொஞ்சம் பேர் பண்ணலை. அவனுக்கே தெரியுது இவங்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆக மாட்டாங்க அப்படின்னு. சில பேர்லாம் அவனே ரிஜெக்ட் பண்ணிடுறான். அப்படியே உங்ககிட்ட வரான். இப்போ பேஸ்கெட் பால்னால் எப்படி ரூல்ஸ்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் கீழே அப்படியே பார்த்துட்டு நகத்தை சொரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. என்னடா சொல்கிறான் அப்படின்ற மாதிரி டக்குன்னு மேலே பார்த்து அப்படின்னு கேட்குறீங்க. கொஷின் கேட்டால் இங்கே பார்க்கணும் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறான். சாரி சீனியர் கேட்கல அப்படின்னு சொல்கிறீங்க. பேஸ்கெட் பால் பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறான்.
டிங்கு நான் மண்டையாட்டுறீங்க தெரியாது அப்படின்ற மாதிரி. திரும்பி என்னதான் உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறான். இங்கே டக்குன்னு எதோ யோசிச்சு பால் எடுத்து பேஸ்கெட்குள்ளே போடுவாங்களே அதானே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. க்யூட்டாக சொல்கிறீங்க கீழே ஓஞ்சிக்கிட்டே ஒரு மாதிரி ஹெசிடெண்ட்டாக. அவனுக்கு லைட்டாக சிரிப்பே வந்திருக்கும் உங்கள் சைஸ்க்கும் நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கும். லைட்டாக ஒரு மாதிரி திரும்பி உங்களை பார்க்குறான். என்ன டிபார்ட்மெண்ட் நீ அப்படின்ற மாதிரி கேட்குறான். ட்ரிபிள் அப்படின்றீங்க. ட்ரிபிள்யா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறான். நீங்கள் ஒன்றே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. பக்கத்தில் இருக்கவங்களும் உன்னை பார்த்து முறைக்கிறாளுங்க. என்ன இவ்வளோ டிபார்ட்மெண்ட்லாம் கேட்குறான் அப்படின்ற மாதிரி. நீங்கள் வந்து நான் என்னடி பண்ணேன் அப்படின்ற மாதிரி கீழே குனிஞ்சிட்டே இருக்கீங்க. திரும்பி ஜங்குக்கு வரான் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் கூப்பிட்டுட்டு. அப்படியே செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஃபில்டர் பண்ணிகிட்ருக்காங்க யாரெல்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. நீங்கள் மாதிரி தென்னாட்டாக நின்றுட்டுருக்கீங்க. கண்டிப்பாக நம்மளை செலக்ட் பண்ண மாட்டான், தப்பிச்சிடலாம் நம்ம லில்லி கூட அப்படின்ற மாதிரி. உங்ககிட்ட வரான். ஜிமன் தான் வந்து நோட் பேட் வச்சுட்டு இருந்திருக்கான். ஜங்குக்கு தான் சொல்கிறான் இவங்களை செலக்ட் பண்ணாத அப்படின்ற மாதிரி. உங்ககிட்ட வந்தோடனே நீங்கள் அப்படியே தென்னாவட்டா நிற்கிறீங்க. அதே மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. அவன் செலக்ட்லாம் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி. தூக்கிடுவான் அப்படின்னு நீங்கள் பார்த்தா ஜங்குக்கு உடனே இவ பேர் எழுதிக்கூடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. நீங்கள் அப்படியே நின்று பார்க்குறீங்க ஜங்குக்கு. நானா சீனியர் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உன் பேர் தானே வயனு அப்படின்றான். திரும்பி நீங்கள் மண்டையாடுறீங்க. அவனுக்கு திரும்பி சிரிப்பு தான் வருது. ஜிம்முனுக்குமே சிரிப்பு வந்திருக்கும். அவன் அப்படியே ஜங்குக்கு அடிக்கிறான் லைட்டாக. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு போயிடுறாங்க. நீங்கள் கீழே கொஞ்சிட்ருக்கீங்க. என்னை பார்த்து ஜோக்கர் மாதிரி இருக்கா ஜிம்முனுக்கும் ஜங்குக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருக்கீங்க. போய் லில்லிட்ட முதல்ல ஜிம்மினை பற்றி சொல்லணும், என்னை வச்சு ஜோக் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி. அப்படியே சரி கிளாஸ் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. விட்டா போதும்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் ஃபஸ்ட் ரூம் விட்டு வெளியே ஓடுறீங்க கிளாஸ்க்கு. இது லில்லியை 10 வருஷம் பார்க்காத மாதிரி. லில்லிக்கிட்ட போய் மச்சான் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறீங்க. லில்லியில் ரிச்சிக் நவரு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறா. எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமாடி அப்படின்றீங்க. மயிறு என்ன உனக்கு அங்கே எதுவும் பண்ண தெரிலையா அதான் வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இப்படி திங்க திரும்பி அதை அலையாடுறீங்க. இப்படியே ஆட்டிகிட்டே திரி என்னைக்கு மண்டே கைட்டு கொடுக்க போகிறேன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறா. என்ன மச்சம் திட்டுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி நீங்கள் அங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க லில்லிகிட்ட. அவன் வேண்டி உன்னை பற்றி சிரிச்சான் அப்படின்ற மாதிரி அவளே உங்களை பற்றி கேட்குறா. தெரியல மச்சான் அவனை பற்றி சிரிச்சிட்டான்டா அப்படின்றா. நீங்கள் உடனே வந்து ரொம்ப டெலியூஷனலாக ஒரு வேளை அவனுக்கு என்ன பிடிச்சிருச்சோ அப்படின்றீங்க. லில்லி உங்கள் மண்டையிலே ஒன்று வச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஜோக்கர் அதெல்லாம் கிடையாது மச்சான், ஒரு வேளை அவனை ஜோக்கர் பண்ணுன்னு நினச்சிருப்பாரோ என்னமோ அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீங்கள் திரும்பி லில்லி பிடிச்சி தள்ளி விட்டு பெஞ்சில் போய் உட்காந்துடுறீங்க. போடி ஒரு நல்ல விஷயத்த நல்லபடியாக எடுத்துக்கொள்ள மாட்டான், எந்த நேரமும் நெகட்டிவிட்டியாகவே பேசிட்டு லில்லின்னு அப்படின்ற மாதிரி. லில்லி உங்ககிட்ட வந்து சொல்கிறா ஜங்குக்கெலாம் அவனுக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்ற மாதிரி. லில்லி எப்பயுமே இதான் சொல்லுவா. ஏன்னா நீங்கள் டோட்டலி ஆப்போசிட்டு. ஜங்குக்கோட கேரக்டர் டோட்டலி ஆப்போசிட்டு, அதனால அப்படி சொல்லிகிட்ருப்பா. அப்படியே டேஸ் பாஸ் ஆகுது. தினமும் உங்களை ப்ராக்டிஸுக்கெலாம் கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் ஜங்குக்கு தினமும் ப்ராக்டிஸ்க்கு வரமாட்டான். எப்போயாச்சும் சூப்பர்விஷன் பண்ண வருவான், மற்றபடி வரமாட்டான். ஃப்ரெண்ட்ஸ் தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவீங்க. உங்களுக்கு கீப்பராக தான் வச்சுருக்காங்க உங்களை, ஏன்னா உங்களுக்கு எட்டாது எப்படியா இருந்தாலும் அப்படின்றதுனால. நீங்களுமே பண்ணிகிட்ருக்கீங்க உங்களால் முடிஞ்சதெல்லாம் லைட்டாக கற்றுக்குறீங்க சொல்லித்தர. அப்படியே டேஸ் போயிருக்கோம். இப்போ ஸ்போர்ட்ஸ் டேவே வந்துருச்சு. அன்றைக்கி வந்து விளையாடணும் அப்படின்ற மாதிரி. நீங்கள் வந்து ஜங்குக்கு என்ன தான் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு நம்ம விளையாடணும் அப்படின்ற மாதிரி விளையாடுவீங்க. ஏன்னா நீங்கள் தப்பு பண்ணால் ஹோல் டீமுமே உங்களால் வந்து இதுவாகும் அப்படின்னால எல்லாருமே கொஞ்சம் பார்த்து தான் விளையாடுவாங்க. நீங்களும் ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக விளையாடுவீங்க. ஸ்போர்ட்ஸ் டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டே வந்துருச்சு. கரெக்டாக உங்கள் கேம் போயிட்டுருக்கு. இது இன்டர் காலேஜ் காம்படிஷன்ன்றதுனால மற்ற காலேஜும் வந்திருக்காங்க. 2 டீமுமே வந்து கேர்ள்ஸ் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி கேம் போயிட்டுருக்கு. நீங்கள் அப்படியே அப்போ வந்து நீங்கள் வந்து பால் வந்து பாஸ் பண்ணுறீங்க. அப்போ வந்து வேறு டீம் பொண்ணு வந்து உங்களை பிடிச்சி தள்ளி விட்டுறா. தொப்பக்கிட்டீன்னு விழுறீங்க கீழே. உங்களுக்கு ரொம்ப எம்பாரசிங்காக ஆகிடுது. விழுந்துட்டீங்க, எழுந்திருக்கவே முடியல உங்களால். ஏன்னா கால் செம்மையாக உங்களுக்கு வந்து கீழே வந்து ஸ்க்ராட்ச் ஆகிருக்கும் முட்டிக்கிட்ட. உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. மேலே ஸ்க்ராட்ச் கிடையாது, ரொம்ப ஒரு மாதிரி டீப்பாக ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. உங்களால் முடியல, ஏன்னா அங்கே ஒரு கல் இருந்திருக்கும். இதே காலை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. அங்கேருந்து வராங்க அந்த நர்ஸ்லாம் வராங்க, வந்து உங்களை அப்படியே பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே போகிறீங்க, நர்ஸ் ரூமுக்கெலாம் கூப்பிட்டு போகிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. ஏன்னா ஜங்குக்கு சொல்லியிருப்பான் கேமை வந்து ஈஸியாக விட்டுறக்கூடாது, நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்போர்ட்ஸ் டேயில் சொல்லியிருப்பான். அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு மாதிரி திட்டுவானோ கத்துவானோ அப்படின்ற மாதிரி உட்காந்துருப்பீங்க.
ஏன்னா உங்கள் டீம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போதே ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி வந்து கால் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெயினாக இருக்கும். அவன் அதுக்கே ரொம்ப பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். உங்களுக்கு அதான் இப்போ தாட்டில் வருது, ஐயோ திட்டுவானோ, ஒரு வேளை அடிச்சிடுவானோ, நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி. ஏன்னா டீம்லேருந்து நீங்கள் அவுட் ஆனதுனால உங்கள் டீம்லேருந்து 5 பாயிண்ட்ஸ் வேறு போயிருக்கோம். இது மொத்த டீம் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி, மொத்த எல்லா கேம்ஸுமே சேர்த்து பாயிண்ட்ஸு. இல்லை 5 பாயிண்ட்ஸ் போனதுனால உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ எல்லோரும் சேர்ந்து திட்ட போகிறாங்க, அவன் கத்த போகிறான், அடிச்சிருவானோ அப்படின்ற மாதிரி ரொம்ப பயத்துலேயே உட்காந்துருக்கீங்க. கையெலாம் வேறு ஸ்க்ராட்ச் ஆகிருக்கும் அங்கங்கே. இப்படி போய்ட்டு ஒரு சைடில் பிடிச்சிட்டு ஒரு மாதிரி வலிக்குது வேறு, கண் வேறு கலங்கிடுச்சு உங்களுக்குலாம். இன்னும் உட்காந்தே இருக்கீங்க. ரூம்குள்ளே 2 உருவம் என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்குது. யாரா அப்படின்னு மாதிரி பார்க்குறீங்க. ஜங்குக்கு அப்புறம் உங்களோட பிடி சார் அப்படி அவர் 2 பேர் வராங்க. அவர் வந்து அந்த நர்ஸ் கிட்ட தான் கேட்குறாரு, ஆல் ரைட்டில் இந்த பொண்ணுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கேட்டு அந்த ஆள் வெளியே போயிடுறான். ஜங்குக்கு தான் இருக்கான். அப்படியே அவன் அடிச்சிடுவானோ, ஏன்னா உங்கள் பக்கத்தில் அவர் உண்மை முறைச்சிட்டே வர மாதிரி உங்களுக்கு இருக்குது. என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. லைட்டாக ஃப்ளின்ச் வேறு ஆகுறீங்க. பயமாயிடுச்சு உங்களுக்கு, ரொம்ப பயமாயிடுச்சு. ஹார்ட் வந்து விட்டால் வெளியே விழுந்துடும் போல் அந்த மாதிரி. உடனே ஜங்குக்கு அப்படியே பக்கத்தில் வந்து நிற்கிறான். பேசுவானா மாட்டானா இந்த மாதிரி பார்க்குறீங்க. ஓகே அவனுக்கு வலிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் அப்படியே மண்டையை ஆட்டுறீங்க. வலிக்கலை அப்படின்ற மாதிரி ஆட்டுறீங்க. ஆனால் கண்ணில் தண்ணியே ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு. அப்படியே ஜங்குக்கு பார்க்குறான். லைட்டாக அவங்க கையை எடுத்து அவன் ஷோல்டரில் போட்டுக்கிறான் சப்போர்ட்டுக்கு. ஏன்னா பெட்டை அவங்களால பிடிக்க முடியல, கை ஸ்க்ராட்ச் ஆனதுனால. போட்டு பரவாயில்ல நல்லா தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. பிரச்சனை இல்லை, 5 பாயிண்ட் தானே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப அழுக வந்துடுச்சு. இது மாதிரி தேம்பி அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. ஏன்னா உங்களுக்கு வலிக்கும் ரொம்ப, அதனால் அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. அந்த மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. சாரி ஜெயினர், 5 பாயிண்ட் போயிடுச்சு, சாரி அப்படின்ற மாதிரி அழுகுறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவன் வந்து ஏய் கம்மிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னடா திட்டுறான் அப்படின்ற மாதிரி அவனை பார்க்குறீங்க. நான் தான் பார்த்துக்கிறேன்ட்டேன்ல, பேஸ்பால் மேட்ச்சில் நான் அந்த 5 பாயிண்ட் வாங்கிக்கிறேன், நீ ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து மேலே கோவம் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் இல்லை, சாகாமல் உயிரோட வந்தியே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து சாவாமலா அப்படின்ற மாதிரி ஒன்று பார்க்குறீங்க. அவளுங்க வந்து சைஸ்க்கு ஒன்றை போட்டு சாவடிச்சிருப்பாளுங்க, உயிரோட வந்தியே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லாட்டா உங்களுக்கு சிரிப்பே வந்திருக்கும். நீங்கள் லேட்டாக சிரிக்கிறீங்க. அவன் வந்து நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படின்ற மாதிரி அப்படியே ஃபோன் பண்ணுறீங்க. லில்லிக்கு தான் ஃபோன் எடுக்கிறீங்க. ஹலோ லில்லி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. லில்லி அப்படியே கத்துறான் அந்த பக்கத்துலேருந்து. மச்சான் எங்கடா இருக்க, உன்னை தானே தேடிட்டு இருக்கேன், எங்கடா நீ விளையாடவே இல்லையா அப்படின்ற மாதிரி லில்லி கேட்குறா. நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்கிறீங்க, அந்த மாதிரி விழுந்துட்டேன் அதெல்லாம் சொல்கிறீங்க. லில்லி எங்கே அப்படின்னு குடுன்னு ஓடியாடுறா. வந்து நிற்கிறா. ஜங்குக்கு பார்க்குறா. ஜங்கு கிட்ட நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறா. ஜங்கு ஓகே பார்த்து போங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறான். லில்லி அப்படியே உங்களை கூப்பிட்டு வீட்டுக்கு போயிடுறா. உங்கள் வீட்டில் போய் உங்களை ட்ராப் பண்ணுறா. உங்கள் அம்மா தான் நின்றுட்டுருக்காங்க வாசல்லையே. எங்கே போய் விழுந்து வாரினேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி சொல்கிறீங்க விளையாட போனேன்னு. உங்கள் அம்மா சொல்கிறாங்க உடனே லில்லிக்கிட்ட, இவளுக்கு ஒழுங்காக நடக்கவே தெரியாது, இவளை ஏன்டி கூப்பிட்டுட்டு போகிற அப்படின்னு மாதிரி லில்லி திட்டுறாங்க. லில்லி வந்து சொல்கிறா, இல்லை ஆண்டி ரொம்ப இல்லை ஆண்டி கம்பல்சரி அதனால தான் அப்படின்ற மாதிரி லில்லி சொல்கிறா. நீங்களும் ஆமான்ற மாதிரி சமாளிக்கிறீங்க. உங்கள் அம்மா அப்படியே தோலில் அப்படியே உங்கள் அம்மா தோலில் கை போட்டு அப்படியே உள்ளே போய் அப்படியே படுக்க வச்சுட்டாங்க உங்கள் அம்மா. அப்படியே படுத்தே கிடக்குறீங்க. ராத்திரி ஒரு 11 மணி இருக்கும். அப்போ தான் ஏந்திருக்கிறீங்க. ஃபோனில் பார்க்குறீங்க. லில்லி நிறைய வாட்டி கால் பண்ணியிருக்கா. இப்போ தான் லில்லி கால் பண்ணி பேசுகிறீங்க. லில்லி எல்லாம் நல்லா விசாரிச்சுட்டு ஃபோன் கட் பண்ணிடுறா. அப்புறமா உங்கள் ஃபோன் எடுத்து நோண்டிகிட்ருக்கீங்க. ஒரு மெசேஜ் வந்துருக்கு உங்களுக்கு உங்கள் ஃபோனுக்கு. அது 4 மணிக்கு வந்திருக்கு. நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க 11 மணிக்கு. ஹாய் அப்படின்ற மாதிரி. யார் இது அப்படின்னு உங்களுக்கு தெரியல. ஹூஸ் திஸ் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணி அனுப்புகிறீங்க. அந்த பக்கத்துலேருந்து ரிப்ளை வருது, ஜங்குக் அப்படின்ற மாதிரி. படுத்துட்டு இருந்த நீங்கள் டக்குன்னு ஏதாச்சும் உட்காந்துடுறீங்க. உங்களுக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆகுது நம்மளுக்கு அடிபட்டுருக்குன்ற மாதிரி. இதான் வலிக்குது உங்களுக்கு கை. அப்போ தான் ரியலைஸே ஆகுது. ஐயோ அப்படின்ற மாதிரி லைட்டாக சாஞ்சு உட்காரிங்க பில்லோவில். உட்காந்து திரும்பி ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. ஜங்குக்குன்னு சொன்னோடனே நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பதன்னு ஹார்ட் அடிக்குது. உடனே வந்து ஓ ஹாய் சீனியர் அப்படின்ற மாதிரி போடுறீங்க. உடனே அந்த பக்கத்துலேருந்து ரிப்ளை வருது, என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி. இன்னும் தூங்கலையா அப்படின்ற மாதிரி வருது. நீங்கள் வந்து இல்லை சீனியர் இப்போ தான் ஏந்திரிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சாப்பிட்டியா, உடம்பு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி வருது. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு குஷியாகிடுது. நீங்கள் வந்து நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி, ஓகே பெட்டராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி போடுறீங்க. உடனே வந்து சரி தூங்கு அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் மெசேஜ் வந்துடுது. நீங்கள் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி போட்டுடுறீங்க.
நெக்ஸ்ட் அப்படியே டேஸ் போயிட்டே இருக்குது. நீங்கள் அன்றைக்கி பேசினது தான், அதுக்கப்புறம் பேசவே இல்லை. ஒரு 4 டேஸ் கழிச்சு தான் காலேஜ்க்கே வரீங்க. ஃபுல்லாக ரெக்கவர்லாம் ஆகிட்டு ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி காலேஜ் வரீங்க. காலேஜ் வந்தால் ஜங்குக் உங்களை பார்க்குறான். ஆல் ஓகேவா அப்படின்ற மாதிரி சிக்னல்லே கேட்குறான். நீங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி மண்டையாட்டுறீங்க. அவனும் ஓகே அப்படின்ற மாதிரி போயிடுறான். இதே மாதிரியே டேஸ் போயிட்டே இருக்குது. அவனுக்கு வந்து ஃபைனல் செமஸ்டர் நடந்துகிட்டு இருந்திருக்கும். அவன் வந்து 6th செமஸ்டர் நடந்துகிட்ருக்கோம். உங்களுக்கு என்னமோ 3rd செமஸ்டர் தான் நடக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி ரியாலிட்டி ரொம்ப கஷ்டத்தை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுது. ஏன்னா இதான் அவனோட ஃபைனல் எக்ஸாம்ஸ். இதுக்கு மேலே அவனை நினச்சாலும் பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு கஷ்டம் உங்களுக்கு வந்துடுச்சு. உங்களால் சுத்தமாக முடியல. ஏன்னா அவனை ரொம்ப மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அவனை எப்பயும் பார்க்கறது கூட இப்போ உங்களால் முடியல. ஏன்னா அவனுக்கு மார்னிங் எக்ஸாம்ஸ் இருக்குது, உங்களுக்கு லஞ்சுக்கு அப்புறம் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆயிடுச்சு. ஹாஃப் டே தான் எக்ஸாம்ஸுன்றதுனால அதுவும் உங்களால் முடியல. பார்த்தாலும் ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் தான் பார்க்குற மாதிரி இருக்குது. உங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. என்ன தான் நடக்க போதோ அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. அப்படியே டேஸ் பாஸ் ஆகுது. அவனுக்குமே செமஸ்டர் முடிஞ்சிருக்கும். இப்போ காலேஜ் சைட்லேருந்து அவனுக்கு ஃபேர்வெல் வந்து அவங்க கிளாஸுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. 3rd இயர் பாஸ் அவுட் பண்ணுறதுனால. 2nd இயர்ஸ் தான் அதை வந்து ஃபுல்லாக வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எடுத்து செஞ்சிட்ருக்காங்க. நீங்களும் செய்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி வந்து சோல்ஃபுல்லாகவே இல்லை. ஒரு மாதிரி ஏதோ பெருசாக ஒரு விஷயத்தை இழக்க போகிறோமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு உங்களுக்கு ஆல்ரெடி. இது வந்து ஃபேர்வெல் டே. ஈவினிங் 6 o'clock தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அப்படியே ஒரு பிளாக் கலர் அனார்கலி போட்டு போயிருந்திருப்பீங்க. நிறைய பேர் சாரீ கட்டியிருப்பாங்க. உங்களுக்கு என்னமோ அதில் இது இல்லை. ஜங்குக் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒயிட் ஷர்ட்டு, பிளாக் பேண்ட்டு, டக்கின்ல சூப்பராக ஃபோல்டெலாம் பண்ணி எப்பயும் போல் ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான். நீங்கள் அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க லில்லி கூட சைடில். லில்லி அப்படியே ஜிம்மன் கூட வந்துட்டு டூவட் பாடிட்டு இருக்கா. ஏன்னா ஜிம்மனுக்குமே இது கடைசி வருஷம் கடைசி நாள் அப்படின்றதுனால லில்லிக்குமே ரொம்ப சோகமாக இருக்குது. அவள் அப்படியே ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கா ஜிம்மன் கூட. நீங்கள் ஒரு மாதிரி ஹெல்ப்லெஸ்ஸாக நின்றுட்டுருக்கீங்க. என்ன பண்ணுறது, போய் பேசிடலாமா, இப்போயாச்சும் சொல்லிடலாமா, இல்லை பேசினதையும் கெடுத்துக்க வேணாமே அப்படின்ற மாதிரி ஒரு கஷ்டத்துலேயே நின்றுக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஈவெண்ட்டே முடிகிற ஸ்டேஜ்க்கே வந்துடுச்சு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்கிடுச்சு, கையில் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. சொல்லலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனை பார்க்க முடியுமா அப்படின்றதே உங்களுக்கு தெரியல. ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்கீங்க கையை பிசைஞ்சிட்டே. அங்கேருந்து வந்து லில்லி வரா. என்ன மச்சான் அப்படின்ற மாதிரி கேட்குறா. அவங்களால முடியல. நீங்கள் அழுக ஆரம்பிச்சிடுறீங்க லில்லி மேலே சாஞ்சு. லில்லிக்குமே புரியுது நீங்கள் படுற கஷ்டம்லாம். லில்லி போய் அப்படி ஜிம்மன் கிட்ட பேசுகிறா. இந்த மாதிரி சொல்கிறா. ஜிம்மனுக்குமே தெரியும் நீங்கள் ஜங்குக்கு லவ் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயம். அப்படியே என்ன ஆகுது, கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து நீங்கள் அப்படியே ஈவெண்ட்டே முடிஞ்சிடுச்சு. நீங்கள் அப்படியே கிவ் அப்பே பண்ணிட்டீங்க. இதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி கிவ் அப் பண்ணிட்டீங்க. நின்றுட்டுருக்கீங்க சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு. ஜங்கு உங்ககிட்ட வரான். பாய் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஃபோர்ஸ்டு ஸ்மைலோட ஹாப்பியாக இருங்க சீனியர் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு மாதிரி கிவ் அப் பண்ணிட்டீங்க. சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி கிவ் அப் பண்ணிட்டீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்கீங்க, டியர்ஸ்லாம் ஹோல்ட் பேக் பண்ணிவிட்டு. ஜங்குக்கு வந்து இனிமேல் காலேஜ்லாம் உங்களது தான், நல்லா பார்த்துக்கோங்க காலேஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து ஷோர் சீனியர் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எப்பயாச்சும் வளர்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு லைட்டாக வந்து இங்கே வந்து உங்களுக்கு சிரிப்பு வரல. ஆக்சுவலி உங்களுக்கு ரொம்ப சோகமாக இருக்குது. பட் நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணுறீங்க. அந்த ஜோக்கை வந்து எடுத்துக்கிறீங்க. நீங்கள் இங்கே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. என்கிட்ட தான் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறீங்க. அப்படியே முடிஞ்சிடுது. நீங்கள் அதுக்கப்புறம் அவனை பார்க்கவே இல்லை. அந்த ஃபேர்வெல்லே முடிஞ்சிடுது. அந்த டேவும் முடிஞ்சிடுது. அப்படியே இயர்ஸ் பாஸ் ஆகுது. நீங்களும் காலேஜ் முடிக்கிறீங்க. நீங்கள் ஜங்குக்கு மறக்கவே இல்லை. உங்களோட அன்டோல்ட் லவ் வந்து உங்கள்கிட்டே இருக்குது. அப்படியே லைஃப் பாஸ் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு ஜங்குக்கை பற்றி எந்த அப்டேட்ஸும் தெரியவும் வரல. நீங்களும் உங்கள் லவ்வை சொல்லணும் அப்படின்ற தைரியமே உங்களுக்கு ஒன்றுமே வரல. நீங்கள் அப்படியே இருக்கீங்க. காலேஜ் முடிக்கிறீங்க. வீட்டில் அலையன்ஸ்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த ஸ்டெப்ஸுமே எடுக்கலை. வேணாம் அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே சொல்லலை. ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் போயிட்டு வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்தால் ஸ்லிப்பர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு பழகிடுச்சு. ஏன்னா உங்கள் வீட்டில் அலையன்ஸ் வந்து போகிறாங்க. இன்றைக்கி யாரா அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே உள்ளே வரீங்க. அப்படியே உள்ள மாதிரி டயர்டாக என்ட்ரு ஆகிறீங்க பேக்கை தூக்கிட்டு. உங்கள் அம்மா வாசலுக்கே வந்துட்டாங்க.
உள்ளே உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க அப்படி மாதிரி சொல்கிறாங்க. நீ அப்படியே மண்டே லேசியாக ஆட்டிட்டு உள்ளே ஒரு மாதிரி நடந்து போகிறீங்க பொறுமையாக. நீங்கள் அப்படியே லெஃப்டில் திரும்பி பார்க்குறீங்க, ஜங்குக் மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஹார்ட் அட்டேக்கே வந்துருச்சு. என்னடா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி எதுவுமே புரியல, ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. சைடில் பார்க்குறீங்க, ஜங்குக் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் உட்காந்துருக்காங்க. இனிமேல் ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே உங்கள் அம்மா சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட, வந்துட்டா பொண்ணு வந்துட்டா அப்படின்ற மாதிரி. நீங்கள் அப்படியே மேலே திரும்பி நிமிர்ந்து பார்க்குறீங்க, இது உண்மைதானா அப்படின்ற மாதிரி உங்கள் கையை நீங்களே கிளிலாம் பார்த்துக்கிறீங்க. ஜங்குக் தான் செம்ம ஹேண்ட்ஸமாக ஒரு மேன் மாதிரி உட்காந்துருக்கான். நீங்கள் பார்த்து ஸ்கூல் ஜங்குக் கிடையாது, நிறையாவே மாறிட்டான். ஒரு மாதிரி செம்ம அழகாக இருக்கான். ஒன்றுமே நீங்கள் மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. உட்காருமா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி உட்காருறீங்க. அப்படியே பெரியவங்களாம் பேசவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. உங்கள் அம்மா திடுக்குன்னு உங்கள் கையில் எடுத்து வந்து காஃபி கப்லாம் கொடுத்து காஃபி கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் பித்து பிடிச்ச மாதிரியே காஃபி கொடுக்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே சுத்தமாகவே ஐடியா இல்லை. திடீர்னு ஜங்குங்க எழுந்திரிச்சு நான் பொண்ணுக்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் தடக்குன்னு மண்டையை நிமித்தி அவனை பார்க்குறீங்க. அப்படின்ற மாதிரி வா அப்படின்ற மாதிரி அவன் கண்ணை காமிச்சிட்டு கிளம்புறான். நீங்களும் பின்னாடியே பொறுமையாக நடந்து போகிறீங்க. உங்கள் கொல்லையில் தான் நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக்கு உங்களை பார்க்குறான். லவ் பண்ண சொல்கிற பழக்கம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் கீழே தான் குடிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு இப்படி கேட்டோடனே தடுக்குன்னு மேலே நிமிந்து பார்க்குறீங்க அவன் கண்ணை. என்ன தான் கேட்டேன், லவ் பண்ணால் சொல்கிற பழக்கம்லாம் கிடையாதா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் அதுன்னு சொல்கிறதுக்குள்ளேயே உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிடுது. ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் இன்னும் அழுதுகிட்டே இருக்கீங்க, குழந்த மாதிரி அழுதுட்ருக்கீங்க. ஜங்குக்கு ஒன்று ஏன்டி சொல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் அது அது ரிஜெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி உங்களுக்கு வார்த்தையே வரல. ஜங்குக்கு சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்களுமே மண்டே ஆட்டிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு புரியவே இல்லை என்ன நடக்குதுன்னு இந்த நிமிஷம் வரைக்குமே. அப்படியே டேஸ் பாஸ் ஆகுது, உங்களுக்கு கல்யாணமே நடக்குது. அவ்வளோதாண்டா ஹாப்பி எண்டிங். எனக்கு தெரியும் இது ஒரு ஆப்டான எண்டிங் கிடையாது தான். பட் இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் எஃப்எஃப் அப்படின்றதுனால எரர்ஸ் அண்ட் ட்ரையல்ஸ் இருக்க தான் செய்யும். அண்ட் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி திரும்பியுமே நான் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன், இந்த வீடியோவில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தாலோ இல்லை ஏதாச்சும் நான் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு இருந்தாலோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட்டு யாருக்கு நான் ஒன் ஷாட்டு இல்லைனா எஃப்எஃப் போடணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் போரா ஹே எஃப்எஃப் டேல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற எஃப்எஃபாக இருந்தாலும் ஒன் ஷாட்டாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அண்ட் கமெண்ட்ஸ் மஸ்ட்டு. அப்போ தான் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதுக்கு ரிசல்ட்ஸ் கிடச்ச மாதிரி இருக்கும், வெதர் பேட் ஆர் குட். அதுக்கப்புறம் until then see you, bye to the do's. நான் உங்கள் கிவி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.